மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக இதுவரை 3814 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக இதுவரை 3814 புகார்கள் தேவநாதன் மீது பெறப்பட்டிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி தெரிவித்துள்ளார். அதாவது இதுவரை 301 கோடி ரூபாய் வரை அவர் ஏமாற்றியிருப்பதாக புகார்கள் வந்துள்ளன. தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன எனவும் தற்போது இங்கு நடைபெறக்கூடிய சிறப்பு முகாமில் டிஎஸ்பி தெரிவித்திருக்கிறார். முதலீட்டாளர்களை 25 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கடந்த மாதம் மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் நிதி நிறுவன இயக்குநர்களில் ஒருவரான தேவநாதன் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது தொலைக்காட்சி நிறுவன ஊழியர்கள் குணசீலன், அதே போல மகிமைநாதன் மற்றும் சுதீர் ஆகியோர் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். மொத்தம் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை காவலில் எடுத்தும் போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். இதுவரை 3 கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி 37 கிலோ மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் புகார்கள் தொடர்ந்து சென்னை அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு வந்த வண்ணம் உள்ளன. எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தும் விதமாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் சார்பில் சென்னை மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் இந்த பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது மயிலாப்பூர் சிட்பண்ட் நிறுவனத்தில் பணம் கட்டி ஏமாந்தவர்களுக்கான அந்த மனுக்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் இன்று காலை தொடங்கி நடைபெறுகிறது. பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி அலெக்சாண்டர் தலைமையில் தற்போது பொதுமக்களிடமிருந்து, அதாவது பணம் கட்டி ஏமாந்தவர்களிடமிருந்து மனுக்களை பெறும் முகாமானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமில் டிஎஸ்பி அலெக்சாண்டர் தெரிவிக்கும் போது இதுவரை இந்த மோசடி தொடர்பாக மொத்தம் 3814 புகார்கள் தங்களிடம் வந்திருப்பதாகவும் இதுவரை அவர் 301 கோடி ரூபாய் வரை ஏமாற்றி இருப்பதாகவும் தங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான ஆவணங்களும் தங்களிடம் இருக்கின்றன. தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன என போலீசார் சிறப்பு முகாமில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருப்பதால் மனுக்களை பெறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள். இந்த புகார்கள் அடிப்படையில், அதாவது இந்த பணம் கட்டி ஏமாந்தவர்களுக்கான சிறப்பு முகாமில் டிஎஸ்பி பேசும்போது இந்த பணத்தை பெறுவதற்கு என்னென்ன சட்ட வழிவகைகள் இருக்கிறதோ அத்தனையும் பயன்படுத்தி விரைவில் பணத்தை பெற்று தருவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என டிஎஸ்பி, அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி உறுதியளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.